அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நஜ்ஜார் அந்த கோத்திரத்துக்கு சொந்தமான அந்த பகுதியால் நடந்து செல்கின்ற போது சில கபறுகளை கடந்து சென்றார்கள். 6 அல்லது 5 அல்லது 4 கபறுகள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இந்த கபறுகளில் மண்ணறைகளில் அடக்கப்பட்டவர்களை யாராவது அறிவார்களா என்று கேட்கும்போது அதில் ஒரு தோழர் சொல்கிறார், நான் யா ரசூலல்லாஹ், நான் அவர்களை அறிவேன். அப்போது கேட்கிறார்கள், இவர்கள் எப்போது மரணித்தார்கள்? அப்போது சொன்னார்கள், இவர்கள் ஷிர்க்கிலே, இணை வைப்பிலே இவர்கள் மரணித்தார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனது சமுதாயம் கபறுகளில் சோதிக்கப்படுவதை நான் உங்களுக்கு செவியுறச் செய்திருப்பேன். அவர்கள் கபறுகளில் அனுபவிக்கக்கூடிய வேதனை உங்களுக்கு செவியுறச் செய்திருப்பேன். நீங்கள் ஜனாசாக்களை அடக்க மாட்டீர்களோ என்ற அந்த அச்சம், பயம் இல்லை என்றால் என்று சொல்லிவிட்டு எம்மை முன்னோக்கி 4 விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு சொன்னார்கள். அதில் முதல் விடயம், தஅவ்வது பில்லாஹி மின் அதாபின் நார், நரகத்துடைய அதாபை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள், அப்படி என்று சொன்னார்கள். அப்போது நாம் அனைவரும் நஅூது பில்லாஹி மின் அதாபின் நார் என்று நாம் பாதுகாப்பு தேடினோம். நஅூது பில்லாஹி மின் அதாபின் நார். அடுத்து சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது நாம் சொன்னோம், நஅூது பில்லாஹி மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். மூன்றாவது சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபிதன் மா ظஹர மின்ஹா வமா பதன், வெளிப்படையான மறைமுகமான குழப்பங்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது நாம் நஅூது பில்லாஹி மினல் ஃபிதனி மா ظஹர மின்ஹா வமா பதன், வெளிப்படையான மறைமுகமான ஃபித்னாக்களை விட்டு, குழப்பங்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். நான்காவது சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது நாம் நஅூது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு பணித்தார்கள். அந்த 4 விடயங்களை விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் முதல் விடயம், நஅூது பில்லாஹி மின் அதாபின் நார். ஒருவர் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபின் நார் என்று பிரார்த்திப்பதாக இருந்தாலும் அவ்வாறான ரிவாயத்துக்களும் இருக்கின்றன. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபின் நாரி வமின் அதாபில் கபரி வமின் நல் ஃபிதனி மா ظஹர மின்ஹா வமா பதன் வமின் ஃபித்னத்தி தஜ்ஜால் என்ற அமைப்பிலும் ஒருவர் கேட்கலாம். இந்த ஹதீஸிலே வந்த அமைப்பிலே நாம் பார்ப்பதாக இருந்தால், நஅூது பில்லாஹி மின் அதாபில் கபர் வ நஅூது பில்லாஹி மின் அதாபின் நார் வ நஅூது பில்லாஹி மின் அதாபில் கபர் வ நஅூது பில்லாஹி மினல் ஃபித்னி மா ظஹர மின்ஹா வமா பதன் வ நஅூது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால் என்று ஒருவர் என்ன செய்வது, இவ்வாறு பிரார்த்திப்பது. எனவே இது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை. சஹாபாக்களுக்கு இவ்வாறு பிரார்த்திக்குமாறு ஏவினார்கள். உடனே சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு பிரார்த்தித்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் நறுமை சகோதரர்களே, இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது பொதுவாகவே இது நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு பிரார்த்தனையாக, குறிப்பாக இன்று கபர்களின் பக்கம் சென்றாலே கூட அந்த கபருடைய வாழ்க்கை நினைவு வராத இறுகிய உள்ளங்களாக பலருடைய உள்ளங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அந்த இடங்களுக்கு சென்றால் கூட ஒருவருக்கு பயம், அச்சம் வர வேண்டும். கபருடைய வாழ்க்கையை பற்றி, மறுமை வாழ்வை பற்றி அச்சம், பயம் வர வேண்டும்.
எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இதை எவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே இவற்றை கொண்டு நாம் என்ன செய்வோம், பாதுகாப்பு தேடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.